நாம் மக்களிடம் நல்லவர்கள் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்றாலும் தர்மத்தின் வழி நடந்தால்தான் அது கிடைக்கும். இறைவனை அருள் பெற வேண்டும் என்றாலும் சரி, நம் உடம்பில் இருக்கும் இறைவனை காண வேண்டும் என்றாலும் சரி, இறைவனை காண வேண்டும் என்றாலும் சரி, இறைவனிடம் சென்றடைய வேண்டும் என்றாலும் சரி, மனப்பக்குவம் தேவை. மனதை அடக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நல்லது அனைத்தும் நடக்கும். அந்த வாழ்வியல் முறையை சொல்லுவதுதான் திருக்குறள். இது போன்று யாரும் சொல்லி இருக்கவும் மாட்டார்கள். இல்லை, அதான் உண்மை. அதான் இன்று நமக்கு கிடைத்து உள்ளது. அதான் இறைவனின் அருள். திருக்குறளில் கவனிக்க வேண்டியது 7 வார்த்தைகள் உள்ளது. அதில் ஒரு வார்த்தையில்தான் 6 வார்த்தைக்கும் பொருள் இருக்கும். 6 வார்த்தைகள் ஓரளவுக்கு சாதாரணமாக எடுத்து விடலாம். அந்த 7வது வார்த்தையில் பொருள் எடுப்பதுதான் மிகவும் கடினம். அதில் நிறைய பொருள் உள்ளது. அதை சிந்தனைக்கு கொண்டு போனால்தான் அது தெரியும். ஒரு சில திருக்குறள் சாதாரணமாக பொருள் எடுத்து விடலாம். ஒரு சில திருக்குறள் அனைத்து வார்த்தைகளும் பொருள் கடினமாகத்தான் இருக்கும். நம் அறிவுக்கு எட்டியபடிதான் நாம் பொருள் எடுக்க முடியும். நமக்கே தெரியும், நாம் மனதிற்கு சரி என்று சொல்லி உள்ளோமா அல்லது சரியான கருத்து வரவில்லை, தெரிந்ததை சொல்வோம் என்று சொல்லி உள்ளோமா என்று அவரவர்கள் மனதிற்கு தான் தெரியும். அதை வெளிப்படுத்தி விட வேண்டும். இதற்கு எனக்கு சரியான பொருள் தெரியவில்லை, எனக்கே சந்தேகமாக உள்ளது, என் அறிவுக்கு எட்டியதை சொல்லி உள்ளேன், நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொன்னால் மற்றவர்களும் சிந்தித்து பார்ப்பார்கள். ஆனால் அனைவருமே அப்படி செய்யவில்லை. அவர்கள் சொல்லியதான் சரி என்று சொல்கின்ற மாதிரி எழுதியுள்ளார்கள். அதனால்தான் முழுமையான கருத்து மக்களுக்கு செல்லவில்லை. திருக்குறள் 7 வார்த்தைகள் சிறிதாக உள்ளதென்று நினைக்கலாம். ஒவ்வொரு வார்த்தைகளும் தலைப்பு. அதை சிந்தித்தால்தான் அதன் பொருள் கடல் நதி போல் செல்லும். இறைவன் எழுதியது, அந்த அளவுக்கு பொருள் அதில் அடக்கி உள்ளார். பார்ப்பதற்கு சிறிது என்று சிறிதாக நினைத்து விடாதே. இறைவன் சொன்னது.